அம்மா மின்னல் போட்டா பிடிக்கிறா அக்கா பேர் ஆபீஸ் எங்க வருகிறார் கலை நல்ல இப்ப பேரு கானகத்தில் போடி வந்து கானகத்திலே நின்று அனைத்து சீவசங்களுக்கும் படியிருக்கிறார். அனைத்து ஜீவசங்களுக்கும் படியிருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தார் உமா பார்வதி அம்மன் தாதி 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 வாங்கடி வாங்கடி தாதி எங்க வீட்டுக்காரர் சிவபெருமான் தினந்தோறும் படியிறக்க போறோம் தாதி தினந்தோறும் அனைத்து ஜீவசங்களுக்கும் படியிறக்கிறாரா இல்ல எந்தைய சக்கரத்துக்கு ஏறு சொல்லுவாரா அப்படி என்று எங்க வீட்டுக்காரனை சோதிக்க வேண்டும். சரிதா வீட்டுக்காரன் சோதிக்கிறீங்க எப்படி சோதிக்க போறீங்க எப்படி தெரியுமா? எப்படி அத இருக்கிற சிவில். ஆமா அத இருக்கு சிவில். அந்த சிவில குடி என்னமா சிவில எடுத்தார். எதுதான் டான்ஸ் போடுறாங்க சிவில கையில் எடுத்தார். தாதி தாதி அத இருக்க சித்தெரும்பு இருக்கிறது அந்த சித்தெரும்பு குடி சித்தெரும்பை நினைத்து சிவிலிலே அடைத்து வைத்தார். அந்த பரமனை சோதிப்போம் என்று கன்னியார் துணையவர் இதுக்கப்புறம் என்று தெரிவித்தார். சந்தோஷம் கட்டிட்டு இருக்கேன் பரமடத்தானே அதை ஆற்று மணலை கும்பிலாக கூட்டி சிங்கம் போல் செய்து காட்டு மல்லிகை போல் சொல்லக்கூடிய மல்லிகை முல்லை கோங்கி குங்காரம் வெற்றிவேர் பாரிஜாதம் அநேக விதமான மலர்களை எல்லாம் பறித்து சிங்கத்தின் மேல் கடத்தி சம்போ மகாதேவா சங்கர திருநேத்ரா ஆமாண்டி அப்படித்தான் இருக்குது அவனை பார்த்தா சங்கரா பந்தி வடக்கோர் மரம் தர வேண்டும் அப்படி என்று சிவபெருமானை நினைத்து தவம் செய்தார். உமா பார்வதி அப்பன் சிவபெருமானை நினைத்து தவம் செய்யக்கூடிய நேரத்தில் கண்மூடி தவம் செய்துவிட்டு கண் விழித்து பார்த்தால் அழகான ஒரு அம்பாவனம் அம்பாளால் ஒரு அழகான கண்பிடித்து பார்த்தார். அவர்
என்ன வென்றெடுத்து உரைத்தார். நான் தெரிவித்த பிரகாரம் அழகான மலர்கள் சிறப்பான நந்தவனம். ஆமா, உனக்கு சாபம் நீங்கிட்டது. சரியா? ஏதோ சரி, நம்ம கையால போலாம். சுவாமி 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 மாமா, நானே உன்னுடைய இடபாகம் சேர்ந்தார். இந்த நந்தவனம் எனக்கு தான் சொந்தம். இந்த நந்தவனம் அழிந்து விடுமே. இதுக்கு என்ன பதில்? நந்தவனத்துக்கு நீராயினும் கொத்தவங்களை காவல் வச்சுட்டு போவோமே. நமக்கு ஆறாயிரம் இல்ல, நமக்கு ஆறாயிரம் இல்ல. அத முன்னேற்றி நமக்கு உன்னாரோ பொன்னானே முருகன் விநாயகர் பெருமானே காவலட்சுமி சுவாமி 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 நான் தான் முக்காடு போட்டிருக்கேன். நீ ஏன் முக்காடு போட்டிருக்க? இப்பதான் லைனுக்கு வரைய சுவாமி. இந்த பாரு சாமி, விநாயகர் பெருமான் காவல் வைத்தால் எனக்கல்ல வேண்டாம். அவர் இருந்து வர முடியாது. அதனால முதல் பிள்ளை வேணாம், வேற எதே வைங்க சுவாமி.
யாராவது ரெண்டு பொம்பளை இந்த பொம்பளை மாதிரி ஆமா யாராவது ரெண்டு பொம்பளை போய் தலையில பூ இல்லாம பக்கமா போனா முருகப்பெருமான் பார்த்துட்டு பாப்பா பாப்பா கட்டி இந்த பாப்பா தலையில வச்சு அனுப்பிவிடுவோம் ஆமா முருகப்பெருமானே வேண்டாம் காவல் வச்சிருந்தான் ஆமா அவன் என்ன செய்வான் ஒரு செடி கூட பாருங்க இந்த செடியை புரிஞ்சாமா ஆமா இந்த செடியை புரிஞ்சாலும் அவன் அடிப்பான் ஆமா இந்த செடியை புரிஞ்சாலும் அவன் அடிப்பான் ஆமா அதான் சொல்லுங்க பெரியவா அன்னைக்கு சிறப்பு கையில ரெண்டாவது வேணாம் சுவாமிக்கு ஏன் பெரியவங்க விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் வீரபத்ரன் ஆமா இவங்களா கூட பரவாயில்லை ஐயனாரு எப்பேற்பட்டாரு தாசிக்கு வந்து கலப்படு ஈரமலை கூட்டாச்சு கல்யாணத்துக்கு தோழி ஈரமலை கூட்டாச்சு வந்து கலப்படு நடிகமாக வருவாங்க நான் ஆண் வேஷமும் கட்டுவேன் பெண் வேஷமும் கட்டுவேன் அவள் வார்த்தான் ஆமா ராசி வார்த்தோம் ராசி எப்படி எப்படி ஆனாலும் மத்தியா நீ தாண்டாமா அடியே போடுவாங்க கூட்டுக்கலாம் என்ன கூட என் தொங்குச்சு நல்லா ஆடுவா தொங்கு திருப்பமா பாப்போம் என்ன தெரியுமா அந்த விட தனி நல்லா ஆடுமா அவ பேரு என்னன்னு கேக்குறியா விவசாயி அஞ்சாவது மட்டும் ரசிக்காத நாளா குளிச்சு 6 மாசம் ஆகும்
நான் எப்படி வைக்கணும் அதே மாதிரி அடி வச்சிருக்கணும். இல்லைன்னா நான் இருக்கிற 4 மாசத்துலயும் அறுத்து போட்டுருவான். ஏன் இன்னும் 1 மணி நேரத்துல நானே தரேன். அவர் தோட்ட மாதிரி தம்பி வந்து பாப்பா ஏண்டிக்கா அவதான் 5 வயசுல கீழே வந்துட்டால, அதனால சரி அவளால ஆட வைக்காது. நம்ம தான் பூ எடுக்கணும். அவர் ஆட வச்சு கையாளா, அவர் கையாள வச்சு கையாளா தொட்ட மாதிரி எங்க உனக்கு காமி என்னது காட்டுறதா? நீ அம்மா பூ பறிச்சுன்னு பாக்குறேன்டி. அத கேக்குறீ விவரமா அறிவு கேக்குறாங்க. என்ன ரிலீஸ் ஓடத காட்டுறதா? வாடி என்னடா வாடி இருக்கே. மல்லிகை மலை கொண்டு சுகார வெட்டி பேர் பாருங்க. ஆமா. மலர்களை எல்லாம் எடுக்கக்கூடிய நேரத்தில் ஆமா. அவனை பார்த்தார். ஏறி கனிவாரும். ஆமா. எட்டாத மலர்களுக்கெல்லாம். ஆமா. எப்படி மலர்களா? எப்படி மலர்களா? அவர் எட்டாதோரி
முதல்ல எடுத்தனே நான் என்ன பூ? அரளிப்பூ. எதுக்கு? அது ஒரு அவசரமான பூ நீங்க. சரி, அப்ப என்னடா பூ? மல்லி, இருவாச்சி, குறுங்கு, மந்தாரம், பாதம் சொல்லக்கூடிய அநேகம் அனைத்து மலர்களும் எடுக்கணும். பிரியங்கா. எடுத்தியா? சரி, சரி. அவன் வந்துருச்சுல இருந்து பல்லு தான் யாரும் இது கேட்கிறப்பா. எப்போ எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இப்ப வந்ததுல வந்து அந்த மேலத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். யாரும் தெரியல. நீ ஏற்று அவரை சொல்லி பாப்பா ஆளா? பாப்பா இருக்குமா? பாப்பா நீ எங்க ஈரடி மலர்ந்தே? எல்லாம் சிவபுதியில் இருந்தது. சிவபுதியில் இருந்தவன் மீண்டும் அதாவது சிவபெருமான் தீர்த்த பிரசாதத்தை விட்டார். வாங்கி சாப்பிட்டு மீண்டும் 7 கன்னிமாரும் மீண்டும் கம்பாவிலே வந்து சேர்ந்தார்கள். சரி படிங்க. ஆலங்கோடி சந்தரியிலே அத்தை மகன் அங்குலிக்கலே
அவர் என் பாட்டு, அவர் நான் பாட்டு, அவர் என்ன பாட்டு. யாருக்கு? அவர் கொடுத்துட்டேன். நீ பாட்டு. நல்ல ஒரு டான்ஸ் போடு. நல்ல டான்ஸா? நல்ல ஒரு டான்ஸ். சூப்பரா போடு. இப்ப பாருங்க கீழே இருக்கிற மாமனுக்கு இப்ப மேல இருக்கிற மாமனுக்கு பல்ல வரத்துல இன்னைக்கு அந்த காலப்புறா இன்னைக்கு அந்த காலப்புறா அதெல்லாம் ஓடியாப்டாங்க. மாமா ஓடல நான் கைது செவத்தை மறைச்சு அந்தாட்ட நிக்கிறாங்க இப்ப மட்டும் நான் மேல போட்டு கடல கொல்ல இங்க போட்டு ஆடுனா அதுல இவர் ஆட சொன்ன ஒரு பொண்ணுக்குன்னா அடக்கம் வேணும். நம்ம அப்படி நடந்து போனா நம்ம பார்க்கணும். வாங்கிட்டே இருக்க அடக்கம் இருக்கு. ஆர்டர்ஸ் ஜாக்கெட் தயார் இன்னைக்கு சின்ன சின்ன சீசாவுல சின்ன சின்ன சீசாவுல நான் வாங்கி வச்சேன் போட்டு நான் வச்சோடா வேலையில வந்து சத்தியமா எல்லாரையும் வந்து உட்காந்துருங்க சும்மா அவளை பார்த்து பார்த்து பேசுறதா நீங்க எல்லாம் கோடி கோடிக்கு சொல்றாங்க நீங்க மறந்துட்டது யாருக்கும் தெரியல என்ன சின்ன சின்ன சித்தாவோ அங்கே வச்சேன் நான் போட்டு நான் வச்சேன் நாடா கட்டளையோ வச்சேன் நாடா கட்டளையோ அதெல்லாம் ஒரு பேச்சு ஆடுனா இந்த ஏரியா தமிழ் சொல்லு. அந்த புள்ள ஒண்ணு கூட ஆடுனா. ரைட்.
சொல்லிதான் பாருங்க. ஏய் நான் கட்டுற மாதிரி நான் கட்டுற மாதிரி கட்டுங்க. இப்படி என்னது வேகமா கட்டுறீங்க? ஐயோ இவன்ட்டு பிடிக்கவே இல்லை இவங்க. அதுவரை பிடிக்கல. சொல்ல சரியில்லை. ஏக்கா, நீ கட்டி அது ஏக்கா, நான் கட்டுறது கரெக்டா கட்டுறேனாக்கா? அதிகமா எப்படிங்க? தெரியாத இருந்தா சர்த்தானே. அப்புறம் என்ன கட்டுனக்கா? சேலை கட்டுறீங்கன்னா அப்படியே கட்டுறீங்களா? சேலை எடுத்து கொடுப்பீங்க. நம்ம தினந்தோறும் நந்தவனத்துல தான் இருக்கோம். நான் மட்டும் 100 புடவை வச்சிருக்கேன். நான் மாத்திடுறேன். எனக்கு இது மாத்தி. ஏய் அசைகாதவள்ளி அவ சினிமா பேட்டவள்ளி செல்வசெல்வள்ளி எல்லாம் சீக்கிரம் குச்சி போய் அடி கேட்டவ. ஆய் நான் யாருக்கும் அடங்காத. துரியோதன யாருக்கும் அடங்காத. காலை காலை அவுட்டு கட்டும். அதே மாதிரி குட்டிக்கு ஆடல கட்டும் டி. காலை நம்மளுக்கு தான் திடுமலான உடம்பு. அவசியம் அவங்க சும்மா இருக்கா லூஸ் ஆயிடுது. அவன் என்ன பண்ணுவான்? ஏக்கா திட்டாதக்கா பாவம். அனுசரிச்சு ஓட்டுக்கா. தங்கச்சி சேலை கட்டிட்டீங்களாடி? சேலை கட்டிட்டீங்களா? கண்டி நான் குடிக்கலாமா? அவன் மேல காத்து வாங்கடா. எங்க மேல ஏறினவ காத்து வாங்கடா. எக்கோ 7 பேரும் 7 விதம். அதனால என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. அவள ஓராடாத. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்று மக்கடி உனக்கு அடி சொல்கிறேன். உனக்கு கீழே விடுறா புனி நான் புனிய மாட்டேங்கிற. 7 பேர் 7 விதம். நம்ம இடம் அனுசரிச்சு ஓட்டுவோம். முடி அதிகமா என்ன பண்ற? சரியாந்திர
அந்த இடத்துல வந்து அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆமா. பார்த்தால் இளையக்கண்ணியானவன் என்னடா இது இவ்வளவு நேரம் தினசரி நம்ம பூ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பூ இன்னைக்கு பார்த்து இவ்வளவு அழகா இருக்கு. இந்த மலர் மட்டும் இந்த மலர் மட்டும் இவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம கண்ணுல மடலையே இந்த மலர் மட்டும் இவ்வளவு அழகா இருக்கு. இது ஏன்னா இது சிவபெருமான் வீரியம் வைத்த மலர். இந்த மலர் மட்டும் ரொம்ப அழகா இருக்கு. அந்த மலரை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணியால் இளைய கண்ணி கருத்துடன் மலர்வரைத்து அவன் ஆசையில் வைக்கும் மேலான் நலமுடன் நினைத்தால் இங்கே இவ்வளவு நாளா இந்த பூ எனக்கு கண்ணுக்கு தென்படல. ஆமா. எனக்கு தென்பட்டிருக்கு. தூரத்துல இருக்கும் போதே இந்த பூ இப்படி வாசனை அழகா இருக்கு. நம்ம பக்கத்துல இந்த பூ மூடி பார்த்தோம்னா அப்படி என்று இளைய கன்னியாவல் அந்த மலரை பிடித்து நாசியை வைத்து இருக்கக்கூடிய நேரத்தில் இளைய கன்னியாவல் கற்பம் தரித்தார் அங்கே கற்பம் தரித்து இளைய கன்னியாவல் கற்பம் தரித்து இளைய கன்னியாவல் ஓடோடி வந்து 7 கன்னிமார்களை காணுகிறார்.
ஏன் ஏன் என்ன காரணம் அக்கா, எனக்கு அது மட்டும் இல்ல, எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குக்கா. அது என்னடி இவன் இப்படி சொல்றான்? ஏன்டி என்னடி ஆச்சு உனக்கு? ஏக்கா, எனக்கு அது மட்டும் இல்ல, அடுத்த சாம்பார் எடுத்து சாப்பிடணும் போல ஆசையா ஏன்டி இருக்கு. என்னடி ஆச்சு? என்ன தெரியல, என் வயிறுக்கு நாளுக்கு நாள் உப்பசமா ஆக ஆக ஏய், என் உடம்பு என்னாச்சுனே தெரியலக்கா. ஏன்டி வயிறு உப்புது? ஏன்டி? தெரியலையே. ஏன்டி? ஏதாவது ஆவாரப்பட்ட சாப்பிட்டியா? ஏக்கா, அப்படிலாம் நான் எதுவும் சாப்பிடல. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலக்கா. ஏய் ஏய் ஏதாவது மொட்டையில தரப்படி கோயில்ல கொடுத்தாங்க சொல்ற மொட்டையில தரப்படி சாப்பிட்டியடி? அப்படிலாம் எதுவும் நான் சாப்பிடலையே. ஏன்டி? ஆமா ஆமா ஏதோ மொட்டையில தரப்படி இல்லக்கா, போனியே எதுவும் சாப்பிடலக்கா. போனியே ஏதோ ஊர சொல்ற யாரும் கட்டிச்சா? இல்லடி, அப்படிதான் கிடைச்சா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஏய் என்ன ஆச்சுன்னு தெரியலக்கா. நட்டையில பசங்க பாத்துக்கிட்டாங்க. ஏய் இவங்க வர சொல்லி ஏதாவது லைன் பண்ணிட்டு அந்த ரோஸ்